हरे कृष्णा परम जय जय श्री कृष्ण संकीर्तनम ஜெய் சில்ல குருதேவ். வீரம், பலம், தீவிர முயற்சி இதுக்கெல்லாம் சுக்கராச்சாரியாருக்கு பிடிக்கும். அசுரகுரு மனசில் போக நாட்டம், ஆனால் உடலில் பலவீனம் இருந்த பயங்கொல்லிகளை சுக்கராச்சாரியருக்கு பிடிக்காது. பயந்தாங்கொல்லிகளை பிடிக்காது. ஆண் அப்படின்னாலே அசைக்க முடியாத பலசாலியாக இருக்கணும். அதனால் வெற்றி தேவி மகிழ்ச்சி அடைகிறா. மென்மையான உடல் பெண்களுக்கு வேணா அழகை கூட்டலாம். அசுரர்கள் நாகரிகம் இல்லாதவங்க, இல்லாட்டி இப்படி சொல்லலாம், நாகரிகமற்ற எல்லாருமே அசுரர்கள். பொய் சொல்றது, பொய் வாக்குறுதி தர்றது, மாற்றி மாற்றி பேசுறது, தகுதிக்கு மேலே ஆசைப்படுறது, தான் தனதுன்னு இருக்கிறது, பிரத்தியாரை கெடுக்கிறது, குழப்புறது, இதெல்லாம் அசுரர்களுடைய தொழில். நடப்பு ஆட்சியாளர்கள்ட்ட இதை நாம் பார்க்குறோம். சுக்கிரன் கட்டுப்பாடு நியமங்களோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்கிற 7வதான தாதுவின் தலைவன் சுக்கிரன். கலை நாட்டமிக்கவன் சுக்கிரன். வீரமும் அமைதியும் கொண்டவர்கள்ட்ட கலை வளரும். யாருக்கு மனசுல அமைதி இல்லையோ, அழகி பாயிற புத்தி இருக்கோ, இல்லாட்டி காம புழுக்களா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கலையின் மதிப்பு தெரியாது. சுக்கராச்சாரியர் அசுரகுருனாலும் நீதி சாஸ்திரத்தை இயற்றியவர். அதற்கு ஆச்சாரியர் கூட சஞ்சீவினி வித்தையோட ஒரே குரு. பிருகஸ்பதி தேவகுரு. இவர்கிட்ட எப்பவும் 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. சுக்கிரன்ங்கிறது அந்தணர் தான். நாராயணர் தான் உசத்தி அப்படின்னு நிரூபிக்க பகவான்கிட்ட மார்புல கால் வச்ச பிருகு முனிவருடைய வம்சத்தவன் சுக்கிரன். அந்தணர்களுடைய வித்தையினால தேஜஸ் உண்டாகுது. அது சுக்கிரருக்கு ரொம்ப பிடிக்கும். பகவானுடைய விராட ரூபத்தின் ஒளி மிகுந்த முகத்திலிருந்து தோன்றியவர்கள் அந்தணர்கள். அந்தத்தை அபாவுகிறவன் அந்தணன் அப்படின்னு சொல்லப்படுது. இறைவனுடைய முக தேஜஸை கொண்டவர்கள். முறையான தன்மையால நாட்டுக்கு செழிப்பு கிடைக்கும். முறையற்ற தான்தோன்றித்தனமான அந்தனத்தன்மையால நாடு கேடு அடையும். கம்சனுக்கு அப்படி கேடு தரக்கூடியவனாக நாட்டுக்கு கேடு தரக்கூடிய ஒரு புரோகிதனாக இருந்தான் சிறிதரன்கிற அந்தணன். அவன் சுக்கராச்சாரியர் தான் வழிபட்டான். ஆனால் கம்சன்கிற அந்த அசுரனுக்கு கூடமாட இருக்கிறான். தன்னுடைய எஜமான் கம்சன் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு பல சடங்குகளை செய்தான். வேதம் ஓதுவான். சிவபெருமான் மூலமாக பல மந்திரங்களை படிச்சிருந்தான். விஷத்தையும் அமுதமாக்கக்கூடியவர் சிவனார். அப்படிங்கிறதுனால அவருக்கு வைத்தீஸ்வரன் ஒரு பேர் உண்டு. அதாவது சிறந்த மருத்துவர். கம்சன்கிட்ட பலம், வீரம், கீர்த்தி இதுகள்லாம் இருந்துச்சு. உலகத்தில் அவன் பெரிய அசுரன்தான். அவனுக்கு சிறிதரன் குருவாக இருந்தான். அதனால் சிறிதருக்கு அசுரகுருன்னு பேர் உண்டாச்சது. பிராமணர்கள் அவங்களுக்கு அசுரத்தனம் வந்துடுச்சுன்னா பேருக்கு தான் பிராமணன் சொல்ல வேண்டி வரும். அந்தணர்னாலே அவங்களுக்கு கட்டளையிடுற தகுதி மட்டும்தான். அவங்களுக்கு யாரும் ஆணையிடக்கூடாது. கட்டளை ஏற்று நடக்கிறது பணியாளோடைய வேலை. சிறிதரனை கோகுலம் போயிட்டு கண்ணையாவை கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்லி கம்சன் உத்தரவு போட்டான். சிசுகத்தி மகா பாபம். இப்போ அரசு அதை ஆதரிக்குது. கருக்கலைப்பெல்லாம் சகஜமாக செய்கிறாங்க. பாபிகளால் உலகம் வெறுப்படையுது. தனது வளங்கள்களை இதனால் உலகம் இந்த ஜட இயற்கை குறைச்சிக்கும். மதுராவில் இருந்து கோகுலத்துக்கு இந்த அசுரகுரு யார் சிறிதரன் போனான். யார் மகா பாபியோ அவங்க சுயநலத்துக்காக இறைவன் தந்த காலத்தை வீணடிச்சபடி இருப்பாங்க.
கம்சனை கண்டிக்கிறதுக்கு சிறிதரனுக்கு திராணி கிடையாது. அரசனுக்கு ஒரு பிரச்சனைனா புரோகிதன் தான் நல்ல வழி காட்டணும். அந்த கருத்துல சிறிதர புரோகிதன் கண்ணனை கொன்னுட்டு வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டான். கோகுலத்துவாசிகள் பிராமணர்களை மதிக்கிறவங்க. அதனால சிறிதரன் வெற்றி அடைவான் அப்படின்னு கம்சனுக்கு ஒரு நினப்பு. எப்படியாவது கோகுல குழந்தை கண்ணபிரானை கொல்லணும். இதுதான் கம்சனுடைய குறி. இதை ஏத்துக்கிட்டு கோகுலம் வந்தான் சிறிதரன். சுக்கிராச்சாரியாருக்கு இது பிடிக்கல. அதாவது சுக்கிர கிரகம் கிருஷ்ணருக்கு பகை இடத்துல உச்சமா இருக்கும். சுக்கிரனுக்கு நண்பன் சனி. சனியின் சொந்த வீட்டில் சுக்கிரன் இருந்தா பேர் புகழ் சுகம் தர்றதுண்டு. இப்போ சிறிதரன் கோகுலம் வந்தாச்சு. ஆடம்பரமா வந்தான். தலப்பா கட்டிட்டு கழுத்துல பட்டு துண்டு, உதட்டுல சாயம், தோரணையா ரொம்ப ஆடம்பர பண்டிதனா வந்தான். வெளிப்பகட்டு அலங்காரம் இதுகெல்லாம் உண்மையை மறைக்கிறதுக்கு தான். அஹ் மிக மிக எளிய ஆயர்கள் இருக்கிற கோகுலத்துக்கு வர்றவன் ஆடம்பரமா வரக்கூடாது. நான் எனது இந்த ரெண்டுலையும் எளிமையா இருக்கணும். அவங்க தான் அங்க வர முடியும். சிறிதரன் இதுக்கு மாறுபட்டு வந்தான். நெத்தி, கை, தோள், மார்பு இதுகெல்லாம் விபூதிகளை அகலமா பூசியிருந்தான். நல்ல நறுமண திரவியத்தை பூசியிருந்தான். ருத்ராட்ச மாலைகளை கழுத்து, புஜம், மணிக்கட்டு இதுகளெல்லாம் அணிஞ்சிருக்கிறான். கோகுலவாசிகள் வைஷ்ணவர்கள். அஹ், பகவானை இடையராது நினைக்கிறவங்க. சிவபெருமான் மேல அவங்களுக்கு சிரத்த உண்டு. குருவாக வணங்குறாங்க. சிறிதரனை பார்த்ததும் கோகுலவாசிகள் அவனை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாங்க. சிறிதரம் மந்திரம் சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணான். கத்தி கத்தி மந்திரம் சொன்னான். நியமமிக்க அந்தணராக ஒருத்தர், ஒரு வித்வான் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட நந்த மகாராஜா அந்த சிறிதரனை முறையாக பூஜை செய்து தன்னுடைய மாளிகைக்குள்ள அழைச்சிட்டு போறார். நந்தர், யசோதா, ரோகிணி எல்லாம் வணக்கம் செய்து பவ்யமா நிற்கிறாங்க. யசோதாவுக்கு ஒரே சந்தோஷம். தன் பிள்ளை வந்து தன் பிள்ளைக்கு எப்போவுமே எல்லாருடைய ஆசிகளும் கிடைக்கணும்னு அவன் நம்புறா. கபடமற்றவள். அங்க கபடத்தோட நுழைஞ்சான் இந்த சிறிதரன். குழந்தைய கொண்டு வரவும் கபடத்தோட ஆசீர்வாதம் பண்றான். சின்ன குழந்தை தான், கழுத்தை நெரிச்சு கொன்றலாம் அப்படின்னு மனசுக்குள்ள அசை போடுறான். சிறிதரன்ட பூஜைக்காக பால், தயிர், வெண்ணெய் தரப்பட்ட போது அதெல்லாம் நிராகரிச்சான். நான் தனியா விட்டுருங்க. நைவேத்தியத்தை நானே தயாரிச்சுக்கிடுவேன். நான் அக்னியில வச்ச பாத்திரத்தை யாருமே பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் சுத்தபத்தமானவன். என்னுடைய நைவேத்தியத்தை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னான். இதனால சிறிதரனுக்கு தனி அறை தரப்பட்டுச்சு. கோகுலம் பிருந்தாவனத்துல தங்குறதுக்கு தனி இடத்துக்கு பஞ்சமே கிடையாது. அது மாபெரும் வனம். அஹ், எல்லா மக்களுக்கும் மனசும் பெரியது. சிரத்த மிகுந்த யசோதா சிறிதரனுக்கு தனி அறை ஒதுக்கிட்டு சாணத்தை பூசி மெழுகுறா. வீடுகளில் அழுக்குகள் போகிறதுக்கு, கிருமிகள் தொலைகிறதுக்கு தரையில் சாணம் பூசுறது உண்டு. இது ரொம்ப ரொம்ப விஞ்ஞானபூர்வமானது. இப்போ கழிவு அழுக்கு பொருட்களை கொண்டு பைகளும், தரையில் போடுறதுக்கான டைல்ஸ்ன்னு சொல்கிற கற்களும் பயன்படுத்தப்படுது. தமோகுணத்தில் இருக்கிற சோம்பேறித்தனத்தை வளர்க்கறதுக்கான கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நாசம் தரக்கூடியது. ரோகிணி தேவி சிறிதரனுக்காக யமுனையில் தீர்த்தம் எடுத்து வர போனா. அவள் போகிற வார பெண்கள்கிட்டலாம் ஒரு மேதாவி வந்திருக்கிறார், அவருடைய தனிமைக்கு யாரும் தடையா ஏதாவது பண்ணிடாதீங்கன்னு அறிவுரை சொன்னான். சிறிதர் இப்போ பிடிவாதமாக கட்டளையிட்டான். குழந்தைய என்கிட்ட வச்சுட்டு போயிருங்க, யாரும் இங்கே இருக்கக்கூடாது. நான் அந்த சிறுவனுடைய நன்மைக்காக கொஞ்சம் ஜெபம், துதி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைத்தனமாக சொன்னான். யசோதாவும் ரொம்ப சந்தோஷத்தோட அவள் என்ன செஞ்சான்னா சிறிதர்கிட்ட தாவு, அதாவது பலராமனையும் கொண்டு வந்து உட்கார வச்சா. இந்த குழந்தைக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி ஆசி கொடுங்க அப்படின்னு சொன்னான். அஞ்ஞானியான சிறிதரனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. தன்னுடைய எஜமான் கம்சனை திருப்திப்படுத்த ஒரே நேரத்தில் 2 வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். கம்சனுடைய மகிழ்ச்சியான முகத்தை கற்பனை செய்து பார்க்குறான்.
எப்பவுமே சாஸ்திரங்கள படிக்கிறதுனால அறிவு வரும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய். ஏன்னா, வருதல் அப்படின்னாலே அது வந்து ஒரு நாள் போதல், ஒரு நாள் போயிரும். அறிவுங்கிறது ஆன்மா சம்பந்தமானது. அஞ்ஞானம் மூடி இருக்கு. படிக்க படிக்க அஞ்ஞானம் போகும். "அறிதோறும் அறியாமை அறிந்தற்று" அப்படின்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. படிக்கிறதுனால அஞ்ஞானம் போகும். போகணும். அதுதான் மொற. கம்சனுக்கு நன்மை செய்ய நல்ல வாய்ப்பு வந்துட்டுன்னு சொல்லி சிறிதரன் மனசுக்குள்ள அ அ சந்தோஷப்படுறான். அம்மா போகவும் கண்ணன் தன்னுடைய அதாவது படுத்து கிடந்துக்கிட்டே தன்னுடைய துளிர் கரத்தால ஒரு கையால சிறிதனுடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சது அந்த குழந்தை. மறு கையால சிறிதனுடைய வாய்க்குள்ள கைய நுழைச்சு, நாக்க இழுத்து, குரல் வளைய நசுக்கி, கூழ் மாரி கசக்கிருச்சு. கண் இமைக்கிறதோட குறைஞ்ச நேரத்துல இது நடந்தது. யாரும் அங்க இருந்தா கூட அத கண்டுபிடிச்சிருக்க முடியாது. குழந்தை படுத்திருந்தே இந்த காரியத்த முடிச்சது. பிரஜராணி யசோதாவோட குழந்தை இப்போ ஒண்ணும் அறியாத மாதிரி கை, கால ஆட்டிக்கிட்டு இருக்குது. சிறுவனுடைய கழுத்துல உள் பக்கமா வலி. அந்த வலி விரிஞ்சுகிட்டே போகுது. அவனுக்கு ஒண்ணும் புரியல. பேச்சு வரல. பேன்னு சொல்லி உளறுனான். பகவான் சொல்லக்கூட வாய் இல்லாம போச்சு. இனி அவனுக்கு எந்த ஜென்மத்திலயும் பேசுற சக்தி கிடையாது. அப்படி ஆக்கிட்டார் பகவான். உடம்பு பூரா வலி பரவ ஆரம்பிக்குது. இதனால வேர்வையால அவனுடைய துணிகள் நனையுது. அலங்கார துணிகள்லாம் நனைஞ்சு போச்சு. அப்படி வலியோட, பயத்தோட ஓட ஆரம்பிச்சான். இத பார்த்த பலராம், அந்த குழந்தை பலராம் கைகொட்டி சிரிக்குது. கண்ணன பாடாதவன் ஊமையா இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் திராவிட இலக்கியமான சிலப்பதிகாரத்துல தெரிவிக்கிறார். முந்தைய முதலமைச்சர் கூட அவர்கிட்ட ஒரு கிருஷ்ண பக்தர் பகவத்கீதையை கொடுத்து ஏதாவது இத பத்தி சொல்லுங்கங்கும்போது, இத பற்றி பேச நான் விரும்பல அப்படின்னு சொன்ன மறு நிமிஷத்திலிருந்து நிரந்தர ஊமையாக்கிட்டார் பகவான். இது எல்லாருக்கும் தெரியும். தம்பி தன்னை ஊமையாக்கிட்டான். அண்ணன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பயந்து தான் சிறிதரன் ஓட்டம் பிடிச்சான். யமுனைய தாண்டி ஓடுறான். அதுவரைக்கும் அவன் திரும்பி கூட பார்க்கல. ஆனா வீட்ல இருக்கிற எல்லாருமே மரியாதையோட அவன கூப்பிட்டு பார்த்தாங்க. இவன் திரும்பி பார்க்கல. ஆயர்களுக்கு ஒண்ணும் புரியல. குழந்தை தாவு சிரிக்கிறத மட்டும் பார்த்தாங்க. என்ன அசுபமா நடந்ததோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நந்தர், யசோதா, ரோகிணி வருத்தமானாங்க. ஒரு அந்தணர் சாப்பிடாம போயிட்டாரே! இது தப்பாச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. இனி சிறிதர் கொஞ்ச நாளுக்கு சாப்பிட முடியாது. கடவுள குறை பேசுறவனுக்கு கடைசி காலத்துல சாப்பிட முடியாது. அத நம்ம பார்க்கிறோம். பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா சாப்பிட மட்டும் முடியாது. அது ஏன் கடைசி காலத்துலன்னா, வாழுங்காலம் வரைக்கும் கடவுள் அவனுக்கு திருந்துறதுக்கு நேரம் கொடுக்கிறார். இப்ப பகவதி பௌர்ணமாசிட்ட போய் பிராயச்சித்தம் கேட்டார் நந்த மகாராஜா. விருந்து சாப்பிடாம போயிட்டான் ஒரு அந்தணன். அதுக்கு என்ன பிராயச்சித்தம்ன்னு கேட்டான். பகவதி தியானம் பண்ணி பார்த்துட்டு, கவலை வேண்டாம். அவனுக்கு விருந்து உண்ணக்கூடிய நிலைமை இனி கிடையாது. யாரும் அவனுக்கு விருந்தே தர முடியாது, மருந்தும் தர முடியாது. அப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு அப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே சிறிதருக்கு நன்மை தான் இது. இனி அவன் கம்சனுக்கு வேதம் ஓத முடியாது. நந்த மைந்தனுடைய ஸ்பரிசம் பட்டதுனால அவனுடைய அறியாமை போயிருச்சு. அறியாமையால வாழ்க்கையில ஒவ்வொருத்தனும் ஹிம்சை, கர்வம், கொடுமை, கபடம் இதெல்லாம் செய்வான். இதெல்லாம் இனி சிறிதனால செய்ய முடியாது. பேசுற சக்தியும் போயிருச்சு. ஆனா மனக்கண்கள் தூய்மையா இருக்கும். கண்டிப்பா. அவனுடைய மனசுல ஒரு ஒளி உண்டாயிருக்கும். பேசத்தான் முடியாது. அவன் எழுதி காட்டலாம். அவன் எழுதி காட்டுனா கூட கம்சன் பயந்தாங்கொள்ளி அ ஏதோ ஒண்ணு அங்க பிருந்தாவனத்தில பார்த்து, கோகுலத்தில பார்த்து பயந்திருக்கிறான். அதனால தான் எழுதி காட்டுறான். அப்படிதான் கம்சன் நினைப்பான். சிறிதரன தண்டிக்கவும் மாட்டான் கம்சன். இப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இந்த புரோகிதன் சிறிதரன் ஓடுன ஓட்டத்துல அவன் நேரா மதுராவுக்கு போகல. வடக்கு நோக்கி ஓடி, ஓடி, ஓடி ஒரு தபோவனத்துல போய் தங்கி தவம் செய்ய போயிட்டான். அ இதுதான் அந்தணனுக்குரிய பாதை. அவன் ஏத்துக்கிட்டான். இப்படியாக
சிறுதரன் அப்படிங்கிற புரோகிதனுடைய சரிதம் கிருஷ்ணர் வரலாற்றில் வருது. ஹரே கிருஷ்ணா.